Welcome to Raji's Spiritual Audio Library. பாரொன்ற சொன்ன பழமொழியுள் ஓரிரண்டு. தொகுப்பாசிரியர் முனைவர் தி.கி. பார்த்தசாரதி அவர்கள். ஒலி வடிவம் திருமதி ராஜலட்சுமி பார்த்தசாரதி. தோன்றினான் அப்புரட்டாசி திருவோண நன்னாளில் அத்தோன்றலுக்கு நிகரில்லை எத்தேவும் எக்குருவும். ஆசிரியரின் இந்த தனியன் யஸ்ய பாத்திரபதே மாசே ஷ்ரவணே ஜென்ம விஸ்ருதம் தேன ஸ்ரீ வெங்கடேசேன ந தேவோ ந குருஹு சமஹ என்கிற அபினவ தேசிகன் உத்தமூர் ஆச்சாரியனின் சுவாமி தேசிகனது மீதான தனியனின் கருத்தினை ஓரளவு பிரதிபலிக்கும் தமிழாக்கம் எனலாம். சுவாமி தேசிகனின் சமகாலத்தவரும் சற்று மூத்தவருமான ஸ்ரீ பிள்ளைலோகாச்சாரியர் நம் சுவாமியை பற்றி அருளிய தனியனை இப்போது காணலாம். சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வோர்க்கு வானேற போமளவும் வாழ்வு. தாரணியில் வாழும் நன்மக்களுக்கு தூப்புலில் அவதாரம் செய்த சுவாமி தேசிகன் உலகத்தோர் அனைவரும் ஈடுபடும்படி அருளிச் செய்த உன்னத பாசுரங்களுள் ஏதேனும் ஒன்று போதுமே, அவர்களின் வாழ்நாள் முழுவதற்கும் அனுபவித்து மேன்மை பெற என்று அழகாக எடுத்துரைக்கிறார் இப்பாடலில். அனைத்து கவிகளும் அறிவாளிகள் அல்ல, அனைத்து அறிவாளிகளும் கவிகள் அல்ல. All scholars are not poets and all poets are not scholars என்பது பொதுநீதி. ஆனால் சுவாமி தேசிகன் இதற்கு விலக்கு. வைணவமும் தேசிகனும் பிரிக்க முடியாதவை. அவர் தொடாத வைணவ தலைப்பு இல்லை. வைணவ வரலாற்றில் சுவாமி தேசிகனுக்கு என்றுமே ஒரு தனி இடம் உண்டு. ஸ்ரீராமானுஜர் தனது நவரத்ன கிரந்தங்களில் நன்கு உரமிட்டு பயிரிட்ட விசிஷ்டாத்வைத பயிரினை வேலியிட்டு பாதுகாத்த பெருமை சுவாமி தேசிகனையே சாரும் எனலாம். தமிழ் என்றாலே அதற்கு ஒரு மொழி என்பதையும் கடந்து பல பொருள்கள் உள்ளன. அழகு, எளிமை, இனிமை, நீர்மை என பல பொருட்கள் கொள்ளலாம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்றார் ஒரு கவிஞர். அதே போல தமிழுக்கு இன்னுமொரு பொருளும் உள்ளது, அது வைணவம் எனலாம். வேதமொழி எனப்படும் வடமொழிக்கு இணையாக தமிழையும் முன்னிறுத்தியது வைணவமே. அதனால்தான் வைணவம் உபய வேதாந்தம் என போற்றப்படுகிறது. சமஸ்கிருத வேதங்களுக்கு நிகராக ஆழ்வார்களின் 4000 திவ்ய பிரபந்தத்திற்கும் ஏற்றம் கொடுத்துள்ளனர் வைணவ ஆச்சாரியர்கள். வைணவ ஆலயங்களில் மட்டுமல்ல, வைணவ இல்லங்களிலும் 4000 திவ்ய பிரபந்தம் ஓதுவது என்பது வைணவ மரபாயிற்று. எந்த பெருமாள் ஊர்வலத்திலும் தமிழ் பிரபந்த கோஷ்டி முன் செல்ல அவர்களை தாயார் பெருமாள் தொடர இவ்விருவரையும் வேத கோஷ்டி பின்தொடர்வதை காணலாம். வடமொழி வேதம் தாயார் பெருமாளை பின்தொடர வேதம் பெருமாள் இரண்டுமே தமிழ் பிரபந்தத்தை பின்தொடர்வது ஒரு கண்கொள்ளா காட்சியே. ஸ்ரீராமானுஜர் நமக்கென 9 கிரந்தங்களை அருளினார். அனைத்துமே வடமொழியில் உள்ளன. அது மட்டுமல்லாது அந்த கிரந்தங்கள் ஒன்றிலும் ஆழ்வார்கள் அவர்களது அருளிச் செயலான திவ்ய பிரபந்தங்கள் இடம்பெறவில்லை. ஏனென்றால் ஸ்ரீராமானுஜரின் காலகட்டம் வேறு. அவருக்கு முக்கியமான குறிக்கோள்கள் 2 இருந்தன. முதலாவது தனது கொள்கையான விசிஷ்டாத்வைத்தத்தினை பரப்பி நிலைநாட்டுவது. மற்றொன்று இதர மதங்களான புத்த, ஜைன மற்றும் அத்வைத்த மதங்களுக்கு எதிராக போராடுவது. இவற்றுக்கு அவருக்கு உதவியாக இருந்தது வடமொழியே. ஏனெனில் அந்த மதங்களின் நூல்கள் பெரும்பாலும் அம்மொழியில் தான் இருந்தன. பன்மொழி முகம் கொண்ட நம் பாரத நாட்டில் அவர் தன் மொழியை அறிமுகப்படுத்தினால் அது மற்ற மொழிகளுக்கும் இடம் கொடுத்து அவரது நோக்கங்கள் நிறைவேறாமல் அவர் தோல்வியை சந்திக்கவும் வாய்ப்பாக அமைந்திருக்க கூடும். ஆயினும் தமிழின் ஏற்றத்தினை நன்கு அறிந்த அவர் 4000 எளிமை, பெருமை இவைகளை உணர்ந்து தனது ஆச்சாரியனும் தாய்மாமனுமான பெரிய திருமலை நம்பியின் திருக்குமாரரான திருக்குறுகை பிரான் பிள்ளானை கொண்டு திருவாய்மொழிக்கு திரு 6000 படி என்ற முதல் வியாக்கியான நூலை அருளச் செய்தார். இந்த வியாக்கியான நூல்தான் அதற்கு பின்வந்த நஞ்சியரின் 9000 படி, பெரியவாச்சான் பிள்ளையின் 24,000 படி, நம்பிள்ளை அருளி வடக்கு திருவீதி பிள்ளை ஏடுபடுத்திய 36,000 படி, அழகிய மணவாளஜியரின் 12,000 படி போன்ற அருமையான மணிப்பிரவாள வியாக்கியான நூல்களுக்கு முன்னோடி எனலாம். இவர்களை மணவாள மாமுனிகள் இவர்கள் திருவாய்மொழி காத்த குணவாளர்கள் என போற்றுகிறார். அவர் தனது உபதேச ரத்தின மாலையில்
பிள்ளான் நஞ்சியர் பெரியவாச்சான் பிள்ளை தெள்ளார் வடக்குத் திருவீதி பிள்ளை மணவாள யோகி திருவாய்மொழி காத்த குணவாளர் என்று நெஞ்சே கூறு என்று போற்றுகிறார். எனவே தான் மேற்கூறிய காரணங்களால் ஸ்ரீராமானுஜர் தமிழில் எழுதாதது மட்டுமல்ல, தமிழ் ஆழ்வார்களையும் அவர்களது புகழ்மிக்க பாசுரங்கள் எதனையும் தனது கிரந்தங்களில் குறிப்பிடவில்லை. ஆனால் அவருக்கு பின் 200 ஆண்டுகள் கழித்து அவதரித்த சுவாமி தேசிகன் காலம் வேறுபட்டிருந்தது. அதாவது ஸ்ரீராமானுஜர் காலம் 1017 1137 வரை, சுவாமி தேசிகன் 1268 முதல் 1369 வரை. ராமானுஜ மதம், தத்துவம் இவை ஓரளவு நிலைநிறுத்தப்பட்ட காலம் இது. நம் சம்பிரதாயம் உபய வேதாந்தம் என்று பெருமையுடன் நிலைநிறுத்தப்பட்ட காலம். பல வைணவ ஆச்சாரியர்களின்படி கிரந்தம் எனப்படும் திவ்ய பிரபந்த வியாக்கியான நூல்கள் மற்றும் பிள்ளை லோகாச்சாரியார் அவரது திருத்தம்பியார் இவர்களின் இரகசிய நூல்கள் தோன்றி வைணவ மதம் புத்துணர்வு பெற்ற இக்காலத்தில் தான் சுவாமி தேசிகனும் திருவரங்கத்தில் வாழ்ந்திருந்தார். அவரும் பிள்ளை லோகாச்சாரியரும் சமகாலத்தவர். 100க்கும் அதிகமாக கிரந்தங்கள் அருளிய இந்த ஆச்சாரிய பெருமகனார் தமிழ், சமஸ்கிருதம் இவை இரண்டும் கலந்த மணிப்பிரவாளம் மற்றும் பிராகிருதம் என்னும் 4 மொழிகளிலும் நூல்கள் படைத்துள்ளார். ஸ்ரீஸ்துதி, கோதாஸ்துதி, ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் முதலிய வடமொழியில் 28 ஸ்தோத்திர கிரந்தங்களும், யாதவாப்யுதயம், பாதுகா சகஸ்ரம் முதலிய 4 காவிய கிரந்தங்களும், சததூஷணி, நியாய பரிசுத்தி போன்ற 14 வேதாந்த கிரந்தங்களும், 8 வியாக்கியான கிரந்தங்களும், சங்கல்ப சூரியோதயம் என்னும் ஒரு நாடக கிரந்தமும், 2 அனுஷ்டான கிரந்தங்களும், 32 இரகசிய கிரந்தங்களும், இவற்றுள் இரகசிய திரயசாரம் உன்னத நூலாக எண்ணப்படுகிறது, மற்றும் 19 வகையான தமிழ் பிரபந்தங்களும் இவரது படைப்புகள். முஸ்லிம் படையெடுப்பால் லுப்தான இவரது கிரந்தங்கள் பல. கிபி 1327 நிகழ்ந்த இஸ்லாமிய படையெடுப்பால் அமைதியான திருஅரங்கன் கோயில் வழிபாட்டிலும் மக்கள் வாழ்க்கையிலும் சொல்லனா அவலங்கள். இன்றைய தலைமுறைக்கு தெரியப்படுத்தாத பல சோக நிகழ்வுகள். மாலிகாபூரின் படையெடுப்பை எதிர்த்து போராட வலிமையற்ற நம் மக்கள் பல வழிகளை மேற்கொண்டனர். பல நூற்றாண்டுகளாக பராமரிக்கப்பட்டு வந்த கோயிலின் நகைகள் முழுவதும் சூறையாடப்பட்டாலும் அரங்கன் கோயிலினுள் அரிதுயில் கொண்டிருக்கும் அப்பள்ளி கொண்டானையும் தினமும் கோயிலுக்கு வெளியே வந்து தன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் உற்சவர் இவர்களையும் அரங்கம் வைணவ தலைமை பீடமானதாலே பல ஆச்சாரிய பெருமக்கள் அருளிய கிரந்தங்களின் சுவடிகளையும் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைக்க வேண்டும் என்ற உன்னத உறுதிமொழியை மேற்கொண்டனர். வைணவ ஆச்சாரியர்கள் 3 குழுக்களாக பிரிந்து ஒவ்வொரு குழுவும் ஒரு ஆச்சாரியன் கீழ் செயல்பட தொடங்கியது. வயது முதிர்ந்த பிள்ளைலோகாச்சாரியரின் தலைமையில் ஒரு குழு உற்சவமூர்த்தி உபயநாச்சிமார்களுடன் ஒரு மூடிய பல்லக்கில் காவிரியை கடந்து தெற்கு நோக்கி பயணமாயிற்று. மதுரையை அடுத்த யானைமலை பகுதியில் நம் பிள்ளைலோகாச்சாரியர் ஜோதிஷ்குடி என்ற இடத்தில் அதிக களைப்பு சோர்வின் காரணமாக பரமபதம் கண்டார். ஆயினும் ஏறத்தாழ 42 ஆண்டுகளுக்கு பிறகு உற்சவமூர்த்தி பல இடங்களில் உலா வந்து திருவேங்கடம் அடைந்து இறுதியில் அரங்கம் அடைந்தது வரலாறு. 2வது குழு அரங்கத்தின் மூலவருக்கு படையெடுக்கும் இதர மதத்தவரால் எவ்வித சேதமும் ஏற்படாமல் இருக்க சந்நிதியின் முன் ஒரு கற்சுவர் எழுப்ப அமைக்கப்பட்டது. இதற்கு தலைமை தாங்கியவர் ராமானுஜரின் ஸ்ரீபாஷ்யத்திற்கு ஸ்ருத பிரகாசிகா என்னும் உன்னதமான உரையை அருளிய ஸ்ரீ சுதர்சன சூரி ஆவார். இன்று நாம் நமது தத்துவத்தை பெருமையாக விசிஷ்டாத்வைதம் என்றும் மதத்தினை ஸ்ரீ வைஷ்ணவம் என்றும் கூறுகிறோம். ஆயின் ஸ்ரீ ராமானுஜர் தனது எந்த கிரந்தத்திலும் விசிஷ்டாத்வைதம் என்ற பதத்தினை பயன்படுத்தவே இல்லை. அத்வைத்தத்திலிருந்து தனது தத்துவம் தனி என்பதை காட்ட அவர் பயன்படுத்தும் சொல் விசிஷ்ட திரவிய ஐக்கியம் என்பதே, which may be translated as the oneness of the substance which is qualified. ஆயினும் விசிஷ்டாத்வைத்தம் என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்திய பெருமை சுதர்சன சூரியையே சாரும். இந்த குழுவினால் தான் மூலவர் தன் மூலஸ்தானத்திலேயே இன்று வரை கொண்டல் வண்ணனாய், கோவலனாய், வெண்ணெய் உண்ட வாயனாய், நம் உள்ளம் கவர்ந்தவனாய், அமுதனாய், கண்ட கண்கள் மற்றொன்றினை காண இயலா வண்ணம் நம் நெஞ்சினில் நிறைந்து நிற்கிறான். வைணவ சுவடிகளை பாதுகாக்கும் பொறுப்பு நம் சுவாமி தேசிகனின் தலைமையிலான 3வது குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டது. சுதர்சன சூரியன் ஸ்ருத பிரகாசிகையும் அவரது 2 குழந்தைகளையும் காப்பாற்றும் பொறுப்பு சுவாமி தேசிகனிடம் வந்தது.
இக்குழு கொள்ளிடம் வழியாக திரு அரங்கத்திலிருந்து தப்பிக்க முயன்றபோது அருகில் இருக்கும் சமயவரத்தில் தங்கியிருந்த இஸ்லாமிய படையால் சூறையாடப்பட்டனர். ஓலைச்சுவடிகளோடு 2 குழந்தைகளையும் தாங்கி பிணக்குவியல் நடுவில் மறைந்திருந்து உயர்ந்த பொக்கிஷமான ஸ்ருத பிரகாசிகையையும் சிறார்களையும் சுவாமி காப்பாற்றியது ஒரு வரலாற்று உண்மை. அதன்பின் சுவாமி தேசிகன் கர்நாடக மாநிலத்தின் சத்தியகாலம் எனும் இடத்தில் தங்கி தனது பணியினை தொடர்ந்தார். சில ஆண்டுகள் கழித்து திரு அரங்கத்தில் அமைதி நிலைநாட்டப்பட்டு வைணவம் தலை தூக்க ஆரம்பித்ததும் சுவாமி தேசிகன் தனது அபீதிஸ்தவம் அருளி வைணவர்களின் அச்சத்தை போக்கி உற்சாகப்படுத்தினார். சத்தியகாலத்தில் அவரது திருவுருவ சிலை நின்ற திருக்கோலத்தில் இன்று இருப்பது கண்கொள்ளா காட்சியே. 101 சம்வத்சரம் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்ந்த அவரது கிடைக்கப்பெற்ற கிரந்தங்களை தவிர்த்து லுப்தமானவை பல. நம் சுவாமியின் கருத்துக்கள் அனைத்துமே வைணவ சத்சம்பிரதாயத்தை ஒட்டியே அமைந்துள்ளன. நாதமுனிகள், ஆளவந்தார், ராமானுஜர், கூரத்தாழ்வான், பட்டர், நடாதூர் அம்மாள் போன்ற பூர்வாச்சாரியர்களின் கருத்துக்களை ஒட்டியே அமைய பெற்றன. நம் சம்பிரதாய ஆழ்பொருள்களை அனைவரின் மனதிலும் பதியுமாறும் அவைகளை தேவையான ஓமானங்களோடு விளக்கியும் மந்திரங்களை வெளிப்படையாக கூறக்கூடாது, ஆனால் அனைவருக்கும் அவை சென்று அடைய வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் எண்களை கொண்டு விளக்கியும் அவரது பாசுரங்கள் அமைந்துள்ளன. அவரது 19 தமிழ் பிரபந்தங்களிலும் உள்ள மொத்த பாசுரங்களின் எண்ணிக்கை ஏறத்தாழ 400 ஆகும். சுவாமி தேசிகன் இதர மதங்களின் மூலம் வந்த குழப்பங்களை நீக்கும் வண்ணம் சில்லறை ரகசியங்கள் எனும் தொகுப்பினை மணிப்பிரவாள நடையில் அருளினார். மொத்தம் 32 ரகசிய நூல்கள் இதில் அடக்கம். இவற்றுள் 17 ரகசியங்களை கொண்ட அமிர்தரஞ்சனி முதல் தொகுப்பாகும். சம்பிரதாய பரிசுத்தி முதல் சாரதீபம் ஈராக தொகுக்கப்பட்ட இதில் 39 தமிழ் பாசுரங்கள் இடம்பெற்றுள்ளன. தொடர்ந்து அனுபவிப்போம்.